திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த சீராம்பாளையம் சீரையில் திருவையாறு சீரை தமிழிசை சங்கம் சார்பில் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் 86ஆம் ஆண்டு சீரையில் திருவையாறு இசை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளையொட்டி இந்த இசை விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை 7 மணிக்கு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி புறப்பாடு உற்சவத்துடன் விழா தொடங்கியது. தமிழிசை, கர்நாடக இசை, ஆன்மீக இசை ஆகிய நிகழ்ச்சிகளின் அரங்கேற்றம் நடைபெற்றது. கர்நாடக இசை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற இசை, கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இவ்விழாவில் முக்கிய இடம் பெற்றன. இதன் மூலம் செவியல் இசையும் நாட்டுப்புற இசையும் ஒன்றிணையும் இசை சங்கமமாக இவ்விழா நடைபெற்றது. மேலும் தமிழிசையை ஊக்குவிக்கும் வகையில் தேவாரம், திருவாசகம், தமிழிசை பாடல்கள், பாரதியார், பாரதிதாசன் பாடல்கள், முருகப்பெருமான் மற்றும் ஐயப்ப சுவாமி பாடல்கள் உள்ளிட்ட ஆன்மீக இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் பொள்ளாச்சி, திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த தபேலா வாசிப்பாளர் மணிகண்டனின் மகள்கள் அமிர்தவர்ஷினி, ஸ்ரீஹர்ஷினி ஆகியோருக்கு தமிழிசை வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் இன்னிசை இளவரசிகள் என்ற விருது வழங்கப்பட்டது. மேலும் தென்காசியைச் சேர்ந்த ஹரிஹரன் பரமசிவம் அவர்களுக்கு லய கலாநிதி என்ற சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது.
வருஷம் நடத்திட்டு வர்றாங்க. இந்த கிராம மக்களும் ஒரு குடும்பமாக சேர்ந்து, இந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைஞ்சு வருஷம் தை மாதம் பிறந்தாலே போதும் ஒரு 4-5 நாள் திருவிழாவாக இந்த விஷயத்தை எடுத்து கொண்டாடுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நவீன காலகட்டத்தில் கர்நாடக சங்கீதத்துக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க இந்த விழா நடத்துறது வந்து எங்களை மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே வந்து பாடினோனாலே எங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல கச்சேரிகள் கிடைக்கும். ரொம்ப ஒரு லக்கியான ஒரு இடமா இருக்கும். இந்த மேடை வந்து என்னையை போல் பல கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில் தை முதல் நாள் வந்து இங்கே பாடிட்டு போனாலே எங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ் வந்து கிடைக்கும். எங்களோட இசையில் வந்து நாங்கள் ரொம்ப முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். என்னோட பேர் வந்து சண்முக பாக்யஸ்ரீ. நான் திருப்பூரை சேர்ந்தவர். நான் ஒரு கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர். நான் நிறைய கோயில்களில் பாடியிருக்கேன். தமிழ்நாடு அரசோட விருதுகள்லாம் வாங்கியிருக்கேன். அறநிலைத்துறை பழனியில் வந்து தைப்பூசத்துக்கு பழனியில் பாடுறேன். திருச்செந்தூரில் பாடியிருக்கேன். பெரிய முக்கியமான திருத்தலங்களில் பாடியிருக்கேன். சபாக்களில் பாடியிருக்கேன். மெட்ராஸில். அதெல்லாம் இருந்தாலுமே இங்கே வந்து பாடினாதான் எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறதோடு சேர்த்து சீராம்பாளையத்துக்கு வந்து கச்சேரி பண்ணினாதான் அந்த தை பொங்கல் வந்து எங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். மேலும் இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியை அறிமுகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட குருநாதர் மூலமாக கவிக்கோ திருப்பூரை சேர்ந்த கவிக்கோ ஸ்ரீதர்குமார் ஐயா அவர்கள் இந்த விழாவில் வந்து 40 வருட ஆண்டுகளாக என் குருநாதர் வந்து பங்கேற்று வந்திருக்கிறார். அவர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடக்குதுன்னு சொல்லி என்னை இங்கே பாட கூட்டிகிட்டு வந்தார். நான் ஒரு 6 வருஷமாக பாடிட்டு இருக்கேன். மேலும் இந்த விழா பார்த்தீங்கன்னா 86 வருஷமாக நடக்குது. நான் இன்னைக்கு பாடுறது பார்த்தீங்கன்னா 86வது ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த திரு கிருபாகரன் ஐயா அவர்கள். அவரும் சீராம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான். ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற உற்சாகமே வந்து எங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வந்து பாடுறதுக்கு. அவங்க வந்து எங்களுக்கு நடுநடுல கிஃப்ட் வேறு தருவாங்க. எங்களுக்கு கொடுக்குற சன்மானம் இல்லாமல் பாராட்டி கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னும் நல்ல பாடல்கள் புதுசாக தேர்ந்தெடுத்து பாடுறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் தருது. எனவே இந்த இசை விழா வந்து முருகனுடைய திருவருளால் இன்னும் பல வருடங்கள் 86ங்கிறது இன்னும் ஒரு 186 வருஷங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த குடும்பத்தினுடைய தலைமுறைகள் வந்து எச்சாக்கிட்டே வர்றாங்க. இன்னும் 10, 20, 30 தலைமுறைகள் கூட வந்து இந்த விழாவை எடுத்து நடத்தி எங்களை போன்ற இசைக்கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது தாராபுரம் அருகே சீராம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் 86 ஆண்டுகளாக இசைக்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாபெரும் விழா நடத்திட்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலேயே நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்லை. பல்வேறு ஊர்களுக்கு போய் நாங்கள் இந்த மாதிரி இசை விழாவில் கலந்துருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம். என்னுடைய புதல்விகள் பொள்ளாச்சி சகோதரிகள் அமிர்தவர்ஷினி மணிகண்டன், ஸ்ரீகிருஷ்ணி மணிகண்டன் இவர்கள் இந்த வருஷம்தான் முதல் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த வந்த உடனே இவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமும் வரவேற்பு கொடுத்து இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த மேடை அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் ஒரு கிராமம் பல்வேறு கலைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பெரிய கலைஞர்கள்லாம் 3 தலைமுறை 4 தலைமுறையாக வந்து இங்கே பாடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல எங்களைப் போல கலைஞர்களும் வந்து பாடினதில் நாங்கள் பெருமைப்படுறோம். அது மட்டும் இல்லாத ஒரு 4-5 தலைமுறைகளாக இங்கே இந்த ஊர் மக்கள் சிரத்தையோட இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசைக்கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊக்கம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் நடக்கணும், ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நடக்கணும். கிராமங்கள் மட்டுமல்ல, அரசாங்கம் இதுக்கு வேறு உதவி செய்யும். ஏன்னா இசையை வாழ்வாதாரமாக கொண்ட கலைஞர்கள் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்காங்க. இசையை எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்போது அவங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யலைன்னா இசை துறையானது மறைஞ்சிக்கிட்டே வரும். இசை கலைஞர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. இது ஒரு பாரம்பரிய இசைக்கலை. இந்த கலை வந்து வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக இதுபோல் கிராமங்கள் எடுத்து செய்கிற மாதிரி அரசாங்கம் செய்தோம்னா பல்வேறு கலைஞர்கள் இதை வாழ்வாதாரமாக எடுத்துக்கொண்டு மேலே வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விழாவுக்கு எங்களை அழைத்தமைக்காக சீராம்பாளையம் மக்களுக்கும் இந்த விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்